ரதி மன்மதன பூஜை பண்ணது. சுவாமி வந்து மகிழ மரத்தடியில் இருந்தார். அங்கிருந்து வசிஷ்டர் எடுத்தாந்து ஒரு நல்ல இடமா பார்த்து இங்கே பிரதிஷ்டை பண்ணது. இது வந்து 8 பைரவர் கோயிலை சுற்றி 8 பைரவர் சுவாமிக்கு பாதுகாப்பாகவும் அவங்க பூஜைக்கு பாதுகாப்பாகவும் நான் இருந்து அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார் என் பைரவர். தெய்வ 8 மணிக்கு ஹோமாபிஷேக ஆராதனை நடக்கும். நைட்டு 12 மணிக்கு ஒரு தீபாரம் நடக்கும் பைரவருக்கு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் காலையில் 6 to நைட்டு 12 மணி வரைக்கும் தொடங்குறோம். காலையில் சூரியன் வழிபட்ட ஸ்தலம், மகாலட்சுமி வழிபட்ட ஸ்தலம், தேவார திருவாசகத்துல வைப்பு ஸ்தலமா இருக்கு. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. என்னாருடைய வடையை போற்றி. வட்டம் ஆத்தூர் வட்டம் ஆரூர் என்ற கிராமத்திலே வசிஷ்டரான பிரதிஷ்டபல லிங்கம். மேலூர், ஏத்தாப்பூர், ஆத்தூர் கோட்டை, ஆரூர், பூகையூர் பஞ்சபூத ஸ்தலமா பாவித்து வசிஷ்டர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த பிரதிஷ்டை பண்ற சமயத்துல அதுக்கு முன்னாடி வந்து ரதி மன்மதன பூஜை பண்ணது. சுவாமி வந்து மகிழ மரத்தடியில இருந்தார். அங்கிருந்து வசிஷ்டர் எடுத்தாந்து ஒரு நல்ல இடமா பார்த்து இங்க பிரதிஷ்டை பண்ணது. ரதி மன்மதன பூஜை பண்றது எப்படின்னா, முருகர் அவதரியாமன் காமன் பூஜைத்தலன் கோவை பாடல் ஒரு 300 பாடல் இருக்கு. அதுல வந்து சொல்றார் ரதி சொல்லியிருக்கு. காமன் வந்து முருகர் சுப்பிரமணியரை அவதரியாமன் காமன் சரீரத்தோட பூஜை பண்ண ஸ்தலம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கு வாக்கியம். இங்க வந்து ரதி மன்மதன பூஜை பண்ற சமயத்துல பைரவரை பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. பைரவரை பிரார்த்தனை பண்ணனால இது வந்து 8 பைரவர் கோயிலை சுத்தி 8 பைரவர் சுவாமிக்கு பாதுகாப்பாகவும் அவங்க பூஜைக்கு பாதுகாப்பாகவும் நான் இருந்து அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார் என் பைரவர். தெய்வ 8 மணிக்கு ஹோமாபிஷேக ஆராதனை நடக்கும். நைட்டு 12 மணிக்கு ஒரு தீபாரம் நடக்கும் பைரவருக்கு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் காலையில் 6 to நைட்டு 12 மணி வரைக்கும் திறந்துடும். காலையில் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சூரியன் வழிபட்ட ஸ்தலம், மகாலட்சுமி வழிபட்ட ஸ்தலம், தேவார திருவாசகத்துல வைப்பு ஸ்தலமா இருக்கு. இதுதான் இங்கே விசேஷங்கள், சிறப்பு. அவங்களால முடிந்தா வந்து அஷ்டமிக்கு கலந்து கொள்ளலாம். சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி சைடில் இருந்து வந்தீங்கன்னா சேலத்துலேருந்து வரலாம். மெட்ராஸ்லேருந்து வர்றதுன்னா இங்கேருந்து கூட்டோடு இறங்கி அங்கேருந்து இங்கே உள்ளே வந்துடலாம்.